அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று டிஸ்கஸ் பண்ணது ஒன்றாவது நடந்திருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ நேற்று எல்லாமே ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் அண்ட் லோ பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் சேமாக ஓப்பன் ஆனது. ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய ரேலி நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி குண்டு போட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் குண்டு போட்டப்பெல்லாம் கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபைட் நடந்தது, அப்போ கொஞ்சம் செல்லிங் ஆனது. ஸோ மறுபடியும் இன்னைக்கு நடந்திருக்கு, ஆனால் செல்லிங் நடக்கலை. அதாவது பழகிட்டாங்க, போங்கடா இதுதான் நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு எதையுமே கண்டுக்காம மார்க்கெட் ஒரு ரேலி எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி 675 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ரேலியில் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் பாசிபிலிட்டிஸ். ஆனால் நல்ல ஒரு ரேலியில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 322 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு பிரேக் அவுட், ஒரு பேரலல் சேனலோட பிரேக் அவுட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனால் அது ரெசிஸ்டன்ஸா எடுக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எடுத்து அகைன் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஈக்குவலாக இருக்கு. பேங்க் எக்ஸ் கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த டேட்டாஸை வச்சு ஏன்னா மார்னிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் டேட்டாஸ் லைவாக காட்டிட்டு இருந்தது. ஸோ இது க்ளோசிங் டேட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு அந்த டிசிஷனுமே கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட் டேட்டால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணணுமே தவிர மார்க்கெட் க்ளோஸ் ஆனதை வச்சு ஸோ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ளோசிங் டேட்டா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2954 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அது 1912 பாசிட்டிவ், நெகட்டிவ் 963, அன்சேஞ்சு 79. கிட்டத்தட்ட 52 வீக் லோ இன்னைக்கு அதிகமாக இருக்கு. 28 52 வீக் ஹை இருக்கு. ஸோ லோ அதிகமாக இருக்கு. அப்பர் சர்க்கியூட் 67, லோயர் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செக்டார்ஸ் நேற்றுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. நேற்று எப்படியெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணி மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஒரு 2% மேலே அடிச்சு துவைச்சாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பணத்தை மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா செக்டார்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 1 நல்ல செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே தான். ஸோ நேற்று க்ளோஸ் ஆன இந்த பிரைவேட் பேங்க் செக்டார் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.03% ஹைல தான் வந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி 1.33. ஸோ அது மட்டும் ஐடி செக்டார் 0.84. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான். ஸோ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை ஒரு 2 நாளாகவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா நியூஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. மற்ற முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா கொஞ்சமாச்சும் அதோட பேஸ் பண்ணி இருக்கும். பட் தொடர்ந்து வார் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல எது நார்மலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை குறைஞ்சிருக்குன்னா மாருதி மட்டும்தான். ஸோ மற்ற எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 1.3 1.2 கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.30% ஸோ மேலே வந்திருக்கு. ஸோ நேற்று நடந்த செல்லிங் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நேற்று நடந்த செல்லிங் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படியே மார்க்கெட்டை திருப்பி விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது நிஃப்டி இறங்குற மாதிரி தெரியல. வீடியோ ஆரம்பிக்கிறப்ப ஒரு 322 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ 341 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எப்படி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ரேலி எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 56,695. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 56,695 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகலாம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பேரலல் பிரேக் அவுட் நடந்துருச்சு.
ஸோ ஹை, இந்த ஹை வேணா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஹை, ஸோ இந்த ஹையை விட இந்த இடம் நோட் பண்ணிக்கோங்க. 25,196.70 தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். மிட் கேப் நிஃப்டி, ஸோ மிட் கேப் நிஃப்டில தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு -1.67% வந்து டவுன்ல இருந்தது. ஸோ அந்த கேண்டிலை ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பை கேண்டில் வந்து இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நேற்றெல்லாம் நிறைய வந்து நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. மிட் கேப் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு நியூஸ் வந்தது. ஸோ இன்னைக்கு எடுத்த அளவுக்கு அதே அளவு பணத்தை மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் மிட் கேப் நிஃப்டி 12,984 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 13,000 to 39 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் அண்ட் பேங்க்எக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் எப்படி ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணமோ ஸோ சேம் டைப் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் 82,668 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க்எக்ஸ் அதே மாதிரி 63,685. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்குமே நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு, அதாவது மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் 6,330 ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தேன். கரெக்டாக 6,330 வரல. பட் இருந்தாலுமே கூட இந்த கிட்டத்தட்ட ஒரு 6,335 வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஜோன். ஸோ இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணாலே போதும். இந்த ஹை கேண்டில் பிரேக் அவுட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணாலே 6,440 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து எய்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 6,330 வந்தால் ஸோ அகைன் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ செல்லிங்கிறது இந்த இடத்துலேயே ஒரு சின்ன ஒரு 2 கேண்டில் மட்டும்தான் செல் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் பையர்ஸ் தான் உள்ளார வந்துட்டு இருக்காங்க. ஸோ 6,440 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6,503, செகண்ட் டார்கெட் வந்து 6,575 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா 6,330 வந்தா ஸோ நம்ம அகைன் வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ MCX 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து வர மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 days ஆன்லைன் கிளாஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ எனக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் கேஸ் பை தாங்க, வேற வழியே கிடையாது. ஸோ நேச்சுரல் கேஸோட ஃபைனல் சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா 15 மினிட்ஸில் வச்சு ட்ரா பண்ணோம்னா 352. பட் இன்னைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 355 தான் இன்னைக்கு ஹை. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ 2 or 3 பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயில் சொன்ன மாதிரி 6,440 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 6,503 ஃபர்ஸ்ட் டார்கெட், 6,575 செகண்ட் டார்கெட். ஓகே, ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் ரேலி வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரேலி, அதான் ரேலிங்கிறது என்னன்னா இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் வேகமாக வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சதை டைப் பண்ணுங்க. ஸோ நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் இன்னைக்கு டெக்னிக்கல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் தான் இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய இது வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ ஏதாவது ரீசன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.